ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கே தெரியும், எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். அதாவது மக்களோட தீர்ப்பாவது மண்ணாங்கட்டி தீர்ப்பாவது போங்கயா அங்கே வைக்கிறியா ஆப்புன்னு சொல்லிட்டு இங்கே நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்துட்டு வாரம் கொடுத்து நிறைய பேருக்கு ஒரு பீதியை கிளப்பி விட்டாங்க. இப்போ வந்துட்டு நம்ம இந்த எவிக்ஷன் நாமினேஷன் இந்த ஓட்டிங் அனாலிசிஸ்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் லாஸ்ட்டில் இருக்காங்க, நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்மளும் இவங்க தான் போவாங்கன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்ற விஷயங்களுக்கு 3 ரவுண்டு கொடுத்து அந்த 3வது ரவுண்டில் வந்து யார் வின் பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த யாருக்கு வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போதோ அதுக்கப்புறமா அதை வச்சு இவங்க வெளியே போயிட்டாங்கன்னா, இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறவங்க அதை வாங்கிட்டாங்கன்னா மூஞ்சி போச்சு ஜோலி. எவ்வளவு ட்விஸ்ட்டு சுற்றி வளைக்கிறாங்க பாருங்கள். நிறைய பேருக்கு மன உளைச்சல் ஆகிடுது. அதனால் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் வந்துட்டு செம்மையாக வந்து போட்டி போட்டாங்க. என்னை கேட்டிங்கன்னா இந்த பெண்கள் டீமில் ஒரு பெரிய வீக்னஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா கோஆர்டினேஷன் கிடையாது. ஏன்னா ஜாக்லின் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு யார் நல்லா வெல்வர்ஸ்டாக இருக்காங்களோ அவங்க வந்துட்டு இந்த டாஸ்கில் விளையாடணும்னு சொல்லிட்டு அவங்க தான் பேசியிருப்பாங்க. அதனால தான் ஒரு பூகம்பம் வெடிச்சிருக்கும். 2வது வாரத்துக்கு அப்புறமா சௌந்தர்யா வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடில் சொல்லி பயங்கரமாக பிரச்சனையாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் சௌந்தர்யாவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண உள்ளே வந்திருப்பாங்க. இப்போ என்னடானா யார் வெல்வர்ஸ்டாக இருக்கோ அதே கான்செப்டை சௌந்தர்யா சொன்னால் கேட்க மாட்றாங்க. இல்லை யாரெல்லாம் இல்லையோ யாருக்கு தெரியலையோ அவங்களாம் உள்ளே போட்டோம் அப்படின்றாங்க. இப்போ இங்கே நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அது வந்துட்டு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் ஒருத்தவங்களை அந்த தலைவிதியை மாற்றலாம் அந்த வாரம் அப்படின்னு இருக்கும்போது இதை வந்துட்டு தெரிஞ்சவங்க விளையாண்டா இன்னும் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். அதை தான் வந்து பாய்ஸ் டீமில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் கேர்ள்ஸ் டீமில் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்போ வந்துட்டு கதை அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுனால 3 ஸ்டேஜ் 3 விதமான விஷயங்கள் வரப்போகுது, அதை கரெக்டாக அடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால பாய்ஸ் டீம் என்ன பண்ணுறாங்க, கிளவராக சூப்பராக வந்துட்டு முத்துக்குமரனையும் வருணும் இறக்குனாங்க. ஏன்னா முத்துக்குமரனுக்கு வந்து அந்த தமிழ் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும், சூப்பராக பேசுவார், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்காரு. அருண்குமாரும் நிறைய இடங்களில் நீங்களே பார்த்துருப்பீங்க. அவர் சொல்ல வந்த விஷயங்கள் கூட ஒரு சூப்பரான அழகான ஒரு குட்டி கதையை சொல்லுவார். ரொம்ப அழகாக இருக்கும், வார்த்தைலாம் தமிழ் வார்த்தைலாம் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இவர் கை தேர்ந்தவங்க கூட தீபக். ஆனால் தீபக் வந்து இன்றைக்கி சூப்பர்வைசரை போட்டதுனால இவங்க 2 பேர் உள்ளே போகிறாங்க. இந்த கேர்ள்ஸ் டீமில் பார்த்தீங்கன்னா நல்ல திறமையான போட்டியாளர் எக்கச்சக்கமாக இருக்காங்க. அதுவும் தமிழ் சார்ந்த விஷயங்களில் சூப்பராக இருக்கிற மஞ்சரி இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆர்ஜி ஆனந்திலாம் பேச்சு செம்ம பேச்சு திறமை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு மஞ்சரியும் ஆர்ஜி ஆனந்தியும் கொடுத்துருக்கலாம். ஏன்னா இது ஃபிசிக்கல் டாஸ்க் கிடையாது. ஃபிசிக்கல் டாஸ்க்லேயே நம்ம மஞ்சரி கலக்கிறாங்க, அது வேறு விஷயம் வச்சுக்கோங்க. நல்ல கான்சன்ட்ரேஷனு, நல்ல திறமையான ஒரு போட்டியாளர். அவங்கள உள்ளே விடாமல் ஜாக்லின் உள்ளே போய் குட்டையை குழப்பி விட்ட மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ ஜாக்லின் வந்து இதனால் வந்துட்டு வேலைக்காவாத வெட்டு பர்ஃபார்மன்ஸ் நான் சொல்ல வரல. அவங்களால நிறைய டாஸ்க் வந்து வின் பண்ணியிருக்காங்க, எக்கச்சக்கமான டாஸ்க்கு. நான் என்ன சொல்கிறேன்னா அதை நீங்கள் பிரிச்சுக்கணுன்றேன். இப்போ வந்துட்டு இவங்களால் வந்துட்டு இந்த ஃபிசிக்கல் டாஸ்க்கு பண்ண முடியும்னா ஃபிசிக்கல் டாஸ்க் வரும்போது அந்த குரூப் அப்படியே மைண்டு கேம் வரும்போது இந்த மாதிரி கிளவராக திங்க் பண்ணுறது வந்து இவங்க அப்படின்னு பிரிச்சுக்கிட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதை தான் இங்கே பாய்ஸ் டீமில் பண்ணுறாங்க. இப்போ ஃபிசிக்கல் டாஸ்க்கில் போன வாட்டி பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் வந்துட்டு நம்ம பால் இறங்கவே இல்லை. 2வது டாஸ்க்கில் முத்துக்குமரன்லாம் அவங்களே வந்து சூப்பராக பண்ணாங்க. அவ்வளவுதான். அந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டால் தான் அவங்களால அந்த டாஸ்க்கை வந்து கரெக்டாக பண்ண முடியும். இதில் இன்னொரு தெல்லு முழுவர் நடந்துச்சு. என்னென்னா இந்த பக்கம் சூப்பர்வைசர் இருந்தது பாய்ஸ் டீம். இப்போ பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் தான் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் தீபக் என்ன பண்ணுறாரு, கம்முன்னு இல்லாமல் 2-3 டிப்ஸ் அங்கே எடுத்து வைக்கிறார். கீழே இருக்கிறது மேலே வை. இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அவங்க 2 பேரும் மோதுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க சார்பாக ஒருத்தவங்க வந்துட்டு அங்கே சொன்னால் எப்படி, இந்நேரம் நீங்கள் தைய தொக்கன்னு குதிக்க மாட்டிங்களா? எல்லாருக்கும் ஒரே காமனாக திங்க் பண்ணோம். ஸோ இங்கே தீபக் என்ன பண்ணுறாரு, அங்கே அவரோட அதனால தான் ஜாக்லின் கோவம் வருது. நீங்கள் எல்லாமே தெரிஞ்சதுனால நீங்கள் ஒன்றும் அறிவாளி கிடையாது அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறமா பேசுறதுனா அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆச்சு ஜாக்லினுக்கு. அதோடு நிறுத்திருக்கலாம். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எங்களுக்கு தெரியலன்றதுனால நாங்கள் முட்டாளும் கிடையாது, நீங்கள் அறிவாளியும் கிடையாதுன்ற மாதிரி கலாச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த குரங்கு கதை அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே போச்சு. பட் இருந்தாலும் தீபக் வந்து கொஞ்சம் இந்த அதிக பிரசங்க தடத்தெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிக்கணும். அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாதா இல்லைன்னு சொல்லலை, பட் அவருக்கு தான் எல்லாமே தெரியுன்ற மாதிரி அவர் ஆட்டிடியூட் காமிக்கக்கூடாது. நேற்று கூட தீபக் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் கிட்ட ரொம்ப ஒர்ஸ்டாக தான் பிஹேவ் பண்ணியிருந்தார். வர்ஷினி கிட்ட காலையில் வந்து என்ன சொன்னீங்க அப்படின்ட்டு. அவங்க ஸ்டூப்பிட் சொல்லுங்க, ஸ்டூப்பிட் சொன்ன வார்த்தைக்கா எவ்வளோ கெட்ட வார்த்தைலாம் திட்டுவாங்க, அசிங்கமான வார்த்தை திட்டப்பட்டாங்க ஆசிரியர்கள். ஆனால் எருமை அப்படின்னு நிறைய விஷயங்கள் வரும். இப்போல்லாம் கிடைக்குமாங்க? இப்போல்லாம் பயப்படுறாங்க டீச்சர்ஸு. இவர் ஸ்டூப்பிட் சொன்னதுக்கு என்ன சொன்னீங்க ஒரு நெக்கில் கேட்டார். எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்லை சுத்தமாக. இதுலேயே நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து கேர்ள்ஸ் டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, பாய்ஸ் டீம் சப்போர்ட்டே பண்ணுறது கிடையாது. சாரி, பாய்ஸ் டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, கேர்ள்ஸ் டீமுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. இதை பாருங்கள், தீபக் கலாய்கர் காலையில் ஜெஃப்ரி எழுத்தோம், விஜய் விஷாலை பற்றி சொல்லிகிட்டு இருந்தோம். ஏமா நீங்கள் திடீர்னு ஒரு வீடியோவை பார்த்துட்டு இப்படி வந்து பண்ணுறீங்க? நான் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு இப்பயும் சொல்கிறது என்னென்னா பாய்ஸ் டீமுக்கு பார்த்தீங்கன்னா இவர் 2 விஷயம் வந்து வச்சார். இப்போது கேர்ள்ஸ் டீமில் வந்துட்டு ஒரு இடத்துல ஒன்றே ஒன்று கீழே மாறினதுனால ஹோலாக அது வந்து போச்சு. அதில் ஒரு பாயிண்ட் தான் கிடச்சிது. மேபி அவங்களுக்கு அது கரெக்டாக
2வது இதுலையோ 3வதுலையோ வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பாய்ஸ் டீமோட இவங்க வந்து அதிகமான பாயிண்ட்ஸில் இருந்திருப்பாங்க, கேர்ள்ஸ் டீம் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் வந்துட்டு இங்கே வந்து தீபக் வந்துட்டு ஒன்று கீழே வை மேலே வைன்னு சொன்னதில் அவங்களுக்கு கிளிக்காக இருந்ததுன்னா, ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் அந்த மாதிரிலாம் சொல்லலை, இது வந்துட்டு அவங்களா தான் பண்ணாங்கன்னு. ஆனாலும் திரும்ப ஒரு வாட்டி சொல்லுவார். அதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன பண்ணுறாருன்னா, தீபக் நீங்கள் சூப்பர்வைசர் வேலை பார்க்க வந்திருக்கீங்க, சூப்பர்வைசர் வேலை மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி கலாச்சிருப்பார். அதுக்கப்புறமா சாரி பிக் பாஸ் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் முத்துக்குமரனா அண்ணா இதுக்கப்புறம் பேசாதீங்கண்ணே நாங்களே பார்த்துக்குறேன்னு சொல்லி பண்ணியிருப்பார். அவங்களுக்கே டஃப்பாக இருந்துச்சு, பெண்கள் டீமுக்கும் டஃப்பாக இருந்துச்சு. அது அப்புறம் ஆர்ஜி ஆனந்தி ரொம்ப அப்படி கதறிட்டாங்க, துடிச்சிட்டாங்க. அவங்க எதுக்காக அழுதுருப்பாங்க, நீ எதுக்கு வந்த, மஞ்சரியாவது வந்திருக்கலாம்ல அப்படின்னு நினச்சி அழுதாங்களா, ஐயோ அந்த ஒரு இதை மாற்றி விட்டனே, இல்லைனா நான் எங்களுக்கு தானே கிடச்சிருக்குன்னு அழுதாங்களா, இல்லைனா இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இன்றைக்கி வாங்கி நான் யாருக்குன்னா கொடுத்துருந்தேன்னா அவங்க மைண்டில் வந்திருக்கும், அடுத்த வாட்டி நான் நாமினேஷன்ஸ்குள்ளே வந்திருந்தேன்னா எவிக்ஷன் நாமினேஷன்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, அதில் நான் அதை வாங்கியிருக்கலாமே, போச்சே அப்படின்னு நினச்சிருக்கலாம். இது 3 விதத்தில் அவங்க அழுதுருக்கலாம். பட் எதோ எப்படியோ அது அவங்க மைண்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள். பட் என்னை கேட்டிங்கன்னா இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் வந்து 2 பேருமே சூப்பராக வந்து அவங்களோட திறமையை கொடுத்தாங்க. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. என்ன ஒன்று, அந்த ஆல் செலெக்ஷனில் வந்துட்டு அவங்க கோட்டை விட்டுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது எப்பயுமே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அது கேர்ள்ஸ் டீமில் இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு. அவங்களுக்குள்ள பிரச்சனை படிக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா ரியா வந்து ஒரு விஷயத்த வந்து வச்சாங்க. இந்த மாதிரி தர்ஷிகாவுக்கு வந்துட்டு இவங்க மஞ்சரி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அது நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த லவ் லெட்டர்ன்ற விஷயத்தில் வந்துட்டு காதல் லெட்டர் மாதிரி, அதாவது ஆக்சுவலாக அது வந்துட்டு மன்னிப்பு கடிதம். இவங்க வந்து இது ஆக்சுவலாக பண்ணியிருக்கணுங்க, இந்த தப்பு பண்ணிட்டு சாரி கேட்காமல் இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்து நான் மொட்டை கடைசி போடுறேங்க, அவங்க சாரி கேட்ட மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான். அதில் வந்துட்டு தர்ஷிகா வந்து லவ் லெட்டர் மாதிரி அனுப்புகிறாங்க நம்ம விஷாலுக்கு. அவரு இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணுறாரு. என்னையா நடக்குது, உடனே இந்த பொண்ணு மஞ்சரி சூப்பராக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கலாச்சி விட்டாங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், இன்னும் முட்டி போட்டு வச்சு பரம்பால் அடிக்க முடியும். இந்த அம்மா வந்துட்டு இன்னும் நீங்கள் பனிஷ்மெண்ட்டை கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்க. ரியாவோட விஷயங்களே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கண்ணி வெடி வைக்கிறது எங்கெங்கேயோ வச்சுருப்பாங்க. நம்ம பாதுகாப்பாக நடந்து போயிட்டோன்னா அந்த கண்ணி வெடி வெடிக்காது. தவறி அந்த கண்ணி வெடியில் காலை வச்சோம் மூஞ்சது ஜோலி, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஆனால் என்ன பண்ணுறது, அவங்களுடைய போராத காலம். இங்கே இது ஓட்டிங் அனாலிசிஸில் லாஸ்ட்டில் கயிறு அப்படி தொங்கிட்டு இருக்காங்க. கயிறு கொஞ்சம் முனையில் தான் இருக்குது, அந்த முனையை விட்டானா காலி அந்த அம்மா. அந்த மாதிரி வந்துட்டு தொங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது 2 நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் அந்த டாஸ்கில் 2 ரவுண்டில் 1 வந்துட்டு கேர்ள்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, 2வது வந்து பாய்ஸு. இப்போ சப்போஸ் அதை வந்துட்டு கேர்ள்ஸ் டீம் வின் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரியா வந்துட்டு ஆல்ரெடி விஜய் சேதுபதி அவர்கிட்ட கொட்டு வாங்கினாங்க, இவங்ககிட்ட கொட்டு வாங்கியிருக்காங்க 1. ஆனால் இவங்களெல்லாம் விட ரொம்ப மட்டமான ஒரு இதில் இருக்கிறது, அவங்க மைண்டுக்குள்ளே இருக்கிறது விஜய் சேதுபதி அவர்களும் அங்கே வச்சது யார் அப்படின்னா வர்ஷினி. அதுவும் இல்லாமல் இவங்க எல்லாரும் தாக்குனது வர்ஷினியை. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னவாக இருக்குன்னா, வர்ஷினி வந்து இந்த வாட்டி சப்போஸ் வின் பண்ணாங்கன்னா, வர்ஷினி வந்து இந்த வாட்டி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, அதனால் வந்துட்டு வர்ஷினியை வந்துட்டு போட்டுடலாம், அவங்களுக்கு வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா வர்ஷினிக்கு பிரச்சனையே இல்லை, ரியா காலி. இதில் இன்னொரு கொடுமை என்ன தெரியுங்களா, சப்போஸ் ரியாவுக்கு மட்டும் கிடச்சதுன்னா மஞ்சரி காலி. என்னை பொறுத்த வரைக்கும் வைல்ட் கார்டு என்ட்ரியில் சூப்பராக வந்துட்டு செம்மையாக பண்ணுறது மஞ்சரி மட்டும் தான். மஞ்சரி கண்டிப்பாக போகக்கூடாதுன்றது என்னோட கருத்து. அதனால் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கண்டிப்பாக பாய்ஸ் தான் வின் பண்ணணும். பாய்ஸ் வின் பண்ணால் தான் இது இவங்களுக்கு போகாது. இவங்களுக்கு போயிடுச்சுன்னா சப்போஸ் தெரியாமல் ரியா கைக்கு வந்துச்சுன்னா முடிஞ்சது கதை நம்மளுடைய மஞ்சரி. ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த மஞ்சரியோட கேம், அது மட்டும் இல்லாமல் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யார் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதேமாதிரி தீபக் இந்த மாதிரி ஓவர் ஆட்டிடியூட் பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.